Chapter 7, Unit 4. நாம் fiscal policy பற்றி பார்க்கலாம். இதில் introduction என்னன்னா, first fiscal policyங்கிறது government use பண்ணுற policy. So fiscal policyங்கிறது என்னன்னா, something but government use பண்ணுற policy to influence economic activity. So generally அவங்க economic activity எப்படி control manage பண்ணுறாங்க through taxation, public expenditure and public borrowing. அதுதான் fiscal policy. ஒரு key objectives என்னன்னா economic goals achieve பண்ணுறது like growth, income distribution, poverty reduction, price stability and full employment. So basically எது inflation or deflation அந்த மாதிரி situationல government வந்து என்னென்ன measures எடுத்து economic activity manage control பண்ணுறாங்கிறத வந்துட்டு எந்தெந்த பாலிசி யூஸ் பண்ணி மெஷர்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறது fiscal policy. ஸோ fiscal policy ஒரு demand side policy, மீனிங் இது வந்து aggregate demand, அதாவது அவுட்புட் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். இனிஷியலி கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இப்போ மார்க்கெட் ஃபோர்ஸஸே வந்து எல்லாமே டிசைட் பண்ணால் தட் பி இன்எஃபிஷியன்ட். ஸோ அதனால் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இஸ் நீடட் அண்ட் அக்கார்டிங்லி வந்துட்டு எக்கானமி வந்துட்டு ரன் ஆகுன்னு சொல்லிட்டு நடுவில் வந்து கான்செப்ட். earlier it was that முன்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா எக்கானமி செல்ஃப் அட்ஜஸ்ட் ஆகிடும், அதாவது மார்க்கெட்டே வந்து செல்ஃப் அட்ஜஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருந்துச்சு. ஸோ கீனஷியன் எக்கனாமிக்ஸ், அதாவது 1930s அவங்க என்ன அட்வொகேட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், ஸோ தட் வந்து ரிசெஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் அது எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஃபிஸ்கல் பாலிசி திங்கிங்கில் ஒரு ஷிஃப்ட் வரும். ஸோ ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது என்னன்னா, இப்போ எக்கனாமியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஆர் ரிசெஷன் அப்போ வந்துட்டு எக்கனாமியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது என்னது? இட்ஸ் நத்திங் பட் சப்போஸ் எது இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன் ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்ரோப்ரியேட்டாக இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து எக்கனாமியை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக லைக் அவுட்புட், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அக்ரிகேட் டிமாண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிசர்ஷன் இருக்குது, அப்போ எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஒன் மெஷர் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி. அது ஒரு ஃபிஸ்கல் பாலிசி. இது இன்ஃப்ளேஷனரி டைம்ஸில் எக்கனாமி கொஞ்சம் வந்துட்டு ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ஃபிஸ்கல் பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசியோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னது? ஸோ பேசிக்கலி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும் அண்ட் அவுட்புட் ஆப்டிமல் லெவலில் இருக்கும். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் என்ஷோர் தட் எல்லா இண்டிவிஜுவல்ஸ் யாரெல்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் என்ஷோர் பண்ணணும். ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ஸோ பேசிக்கலி இன்ஃப்ளேஷன் இருக்கக்கூடாது. இன்ஃப்ளேஷன் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது. அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஸோ எக்கனாமி வந்துட்டு க்ரோ ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்க்காக இருந்தது எக்கனாமி ஆப்டிமல் லெவலில் ஃபங்க்ஷன் ஆகணும். அவுட்புட் மேக்ஸிமம் ஆப்டிமல் லெவலில் இருக்கணும். அட் சேம் டைம் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் என்ஷோர் பண்ணுறதுக்காக ஃபிஸ்கல் பாலிசி இருக்குது. அதாவது கவர்மெண்ட் எப்படி இன்டர்வீன் பண்ணி என்ன மெஷர்ஸ் அண்ட் பாலிசி வச்சு எக்கனாமி ரெகுலேட் பண்ணுறாங்கிறத வந்து ஃபிஸ்கல் பாலிசி. அண்ட் டு என்ஷோர் தெர் இஸ் ஈக்குவட்டபிள் இன்கம் அண்ட் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். எல்லாருக்குமே வந்து ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கும். அண்ட் டு என்ஷோர் தட் எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த், எஜுகேஷன் இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் வந்துட்டு எல்லாருக்குமே ஆக்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மோட்டிவ். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஹையர் இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்க கிட்ட ஆக்சஸ் கலெக்ட் பண்ணி அதை வச்சு பப்ளிக் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஈக்குவட்டபிள் இன்கம் அண்ட் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் டு என்ஷோர் ஃபேர்னஸ் அண்ட் equity. ஸோ இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணி சோஷியல் ஸ்டெபிலிட்டி என்ஷோர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜர் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஃபிஸ்கல் பாலிசி. மேஜர் ஆப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் தான் ஃபிஸ்கல் பாலிசியோட மேஜர் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஃபிஸ்கல் பாலிசியோட டைப்ஸ் என்னலாம்? ஸோ வி ஹேவ் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி. ஒன்று எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி, இன்னொன்று வந்து கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசினா என்னன்னா, இப்போ ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு, இப்போ எக்கானமி வந்து ஸ்லோ டவுன், ஒரு ரிசெஷன், ஒரு கிரேட் டிப்ரெஷன், ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எக்கானமி ஸ்லோ டவுன் ஆயிடும், அவுட்புட் குறைஞ்சிடும், எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிடும், ப்ரொடக்ஷன் குறைஞ்சிடும், ப்ரொடக்டிவிட்டி லெவல்ஸ் குறைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் வந்துட்டு எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து டாக்ஸஸ் கட் பண்ணுவாங்க, அதாவது ரெடியூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க? ஸோ தட் டிஸ்போசபிள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் டிமாண்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வந்து எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி அடாப்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறது அண்ட் அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பூஸ்ட், அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி அடாப்ட் பண்ணுவாங்க. ஒரு காம்பினேஷன் ஆஃப் போத். ஸோ அவுட்கம் என்னன்னா பட்ஜெட் டெஃபிசிட் ஆகும். அதாவது ஏன் பட்ஜெட் டெஃபிசிட் ஆகும்? எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசியில் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். சாரி, நாட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் ரெவன்யூவோட எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாக இருக்கிறனால டெஃபிசிட் இருக்கும் அண்ட் அக்கார்டிங்லி பாரோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அது எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசியில். கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசினா எக்கனாமி ரொம்ப ஸ்பீடப் ஆகிடும். இன்ஃப்ளேஷனரி டைம்ஸ்லாம் எக்கனாமி கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் மணி சர்க்குலேஷன் என்ன ஆகும்? குறையும். கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ரெடியூஸ் ஆகும்போது அண்ட் டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? டிஸ்போசபிள் இன்கம் கம்மியாகும் அண்ட் டிமாண்ட் கம்மியாகும். எக்கனாமியை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். और combination of both. Outcome என்னன்னா smaller deficit or larger budget surplus வரும். Because இங்க வந்து spending நம்ம reduce பண்ணும்போது our revenue will be more than expenditure. Our in the sense government revenue will be more than expenditure. So which means that அங்க வந்து budget surplus இருக்கும்.
ஸோ வாட் ஆர் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி? ஃபிஸ்கல் பாலிசி பொறுத்த வரைக்கும் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் த்ரூ டாக்ஸஸ், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அண்ட் ஆல்சோ த்ரூ பப்ளிக் டெட் அண்ட் கவர்மெண்ட் பட்ஜெட். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபிஸ்கல் பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ என்னென்னலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு கவர்மெண்ட் வந்துட்டு எக்கனாமியை ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஃபிஸ்கல் பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒன்று வந்து டேக்ஸ் நம்ம பார்த்தோம். டேக்ஸ் வந்து இப்போ ரிசெஷனரி டைமில் என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் வந்துட்டு கட் டவுன் பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷனரி டைம்ஸில் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் ஆக்ரிகேட் டிமாண்ட் அதுக்கு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும், அண்ட் அக்கார்டிங்லி நம்ம எக்கனாமியை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது என்னன்னா பப்ளிக் ஒர்க்ஸ், இன்ஃப்ரா, சோஷியல் சர்வீசஸ். ஸோ இதிலெல்லாம் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்துட்டு சேஞ்ச் பண்ணாங்கன்னா, இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணாங்கன்னா அக்கார்டிங்லி எக்கனாமியை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஸோ கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் 3 டைப்ஸ். ஒன்று வந்து கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அண்ட் இன்னொன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். ஸோ கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது என்னது, டே டு டே ஆப்பரேஷன்ஸ்க்கு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது கேபிட்டல் குட்ஸ்க்காக கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட், தட் இஸ் இன்ஃப்ரா, கேபிட்டல் குட்ஸ் அது எல்லாமே. ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸுங்கிறது என்னது, எந்தெந்த பேமெண்ட்ஸில் டேரெக்டாக ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல, பட் ஸ்டில் கன்சம்ஷனை சப்போர்ட் பண்ணுறது. அதாவது கன்சம்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது, பட் ஜிடிபி டேரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணாத எக்ஸ்பென்சஸ் ஆர் பேமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் பென்ஷன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ், அது எல்லாமே இதில் வரும். பப்ளிக் டெட். ஸோ பப்ளிக் டெட்டுன்னு என்னென்னா, கவர்மெண்ட் வந்துட்டு சப்போஸ் டெபிசிட் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூவோட ஜாஸ்தியாக இருக்குன்னா தெர் வில் பி டெபிசிட். அந்த மாதிரி டைமில் கவர்மெண்ட் வில் போகிறோம் ஐதர் டு டொமஸ்டிக் ஒரு இன்டர்நேஷனல் போகிறோம். ஸோ அதுதான் வந்து பப்ளிக் டெட்னு சொல்லுவோம். பப்ளிக் டெட்னா கவர்மெண்ட் வாங்குற டெட். அது வந்து டொமஸ்டிக் டேட்டாக இருக்கலாம், இல்லை இன்டர்நேஷனல் டேட்டாக இருக்கலாம். தட் இஸ் டொமஸ்டிக் டெட்னா ரைஸ் வித் இன் த கண்ட்ரி, வேறஸ் இன்டர்நேஷனல் டெட்னா ஃப்ரம் அதர் ஃபாரின் கண்ட்ரி. ஸோ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஆர் மற்ற சோர்சஸ், வேர்ல்டு பேங்க்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் சோர்சஸ்லேருந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறது. கவர்மெண்ட் பட்ஜெட். கவர்மெண்ட் பட்ஜெட்டுங்கிறது என்னன்னா, இட்ஸ் நத்திங் பட் கவர்மெண்ட்டோட ஃபைனான்ஷியல் பிளான் outlining expected revenue and expenditure. So அதுதான் வந்து கவர்மெண்ட் பட்ஜெட். கவர்மெண்ட் பட்ஜெட்டுங்கிறது சிம்பிள், இட்ஸ் நத்திங் பட் கவர்மெண்ட்டோட ஃபைனான்ஷியல் பிளான். அண்ட் அந்த பட்ஜெட்டுங்கிறது என்னது நம்மளுக்கு தெரியும். ஸோ பட்ஜெட்டுங்கிறது என்னன்னா, நான் வந்து ரெவன்யூ எவ்வளோ, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, அதோட ஒரு அவுட்லைன் இருக்கும். அதுதான் வந்து கவர்மெண்ட் பட்ஜெட். கவர்மெண்ட்டோட ஃபைனான்ஷியல் பிளான் ஷோயிங் எக்ஸ்பெக்டட் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பட்ஜெட் போடுறோம்னு நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ டோட்டல் ரெவன்யூ, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்ஜெட் எஸ்டிமேட் போடுவோம். ஸோ அதே தான் வந்து கவர்மெண்ட் பட்ஜெட், கவர்மெண்ட்டோட ஃபைனான்ஷியல் பிளான். கீ கான்செப்ட்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா, 2 டைப்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி வேறு, டைப்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி வேறு. டைப்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி 2 டைப்ஸ் பார்த்தோம், எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசியில் என்னெல்லாம் பார்த்தோம்னா, டாக்ஸஸ், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், பப்ளிக் டெட் அண்ட் கவர்மெண்ட் பட்ஜெட். கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டெட் அண்ட் கவர்மெண்ட் பட்ஜெட். கீ கான்செப்ட்ஸ். ஒன்று வந்து எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி, இன்னொன்று கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது என்னன்னா, ரிசெஷனரி டைம் பீரியட், தட் இஸ் எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, எக்கானமியை எக்ஸ்பேண்ட் பண்ணி க்ரோத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி அடாப்ட் பண்ணுவாங்க டு ஸ்டெபிலைஸ் டிமாண்ட். கீ டூல்ஸ் என்னது, இங்கே வந்து டேக்ஸ் கட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது இன்ஃப்ளேஷன் டைம் பீரியடில் யூஸ் பண்ணுவாங்க. கீ டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ரெடியூஸ் பண்ணுவாங்க, டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ கன்க்ளூஷன், ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது ஒரு டூல் விச் இஸ் யூஸ் டு மேனேஜ் எக்கனாமி த்ரூ டாக்ஸஸ், ஸ்பெண்டிங் அண்ட் borrowing. ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த். ஸோ டைப்ஸ், அதாவது ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது டாக்ஸஸ், ஸ்பெண்டிங், borrowing. ஸோ இதை வச்சு எக்கனாமியை ரெகுலேட் பண்ணுறது தான் வந்து ஃபிஸ்கல் பாலிசி. அது ஒரு டூல், எக்கனாமியை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆன ஒரு டூல் தான் ஃபிஸ்கல் பாலிசி. எதை வச்சு மேனேஜ் பண்ணுறோம், டாக்ஸஸ், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், பட்ஜெட் அண்ட் டெட், பப்ளிக் டெட் அண்ட் கவர்மெண்ட் பட்ஜெட். டைப்ஸ், இதிலே 2 டைப்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி இருக்கும். ஒன்று எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி விச் ஸ்டிமுலேட்ஸ் த எக்கானமி இன் கேஸ் ஆஃப் ஸ்லோ டவுன் ஆர் ரிசெஷனரி டைம் பீரியடில். கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி விச் ரெடியூசஸ் இன்ஃப்ளேஷன். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பண்ணுறோம், டாக்ஸஸ், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டெட் அண்ட் கவர்மெண்ட் பட்ஜெட். ஸோ நெக்ஸ்ட் டாக்ஸஸ். டாக்ஸஸ் எப்படி நம்ம ஃபிஸ்கல் பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ டாக்ஸஸ்ங்கிறது ஒரு ரெவன்யூ சோர்ஸ். கவர்மெண்ட்டுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ரெவன்யூ சோர்ஸஸ் இருக்குது. அதில் ஒரு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ வந்து டாக்ஸஸ். ஃபிஸ்கல் பாலிசி பொறுத்த வரைக்கும் இது எப்படி நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணுறோன்னா, டாக்ஸ் ரேட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஆப்வியஸாக ப்ரைவேட் ஸ்பெண்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அக்கார்டிங்லி வந்துட்டு நமக்கு சேஞ்சஸ் கொண்டு வரும். ஸோ இம்பாக்ட் ஆன் டிஸ்போசபிள் இன்கம். டாக்ஸஸ் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணாங்கன்னா, ஸோ டாக்ஸஸ் ஆப்வியஸாக டிஸ்போசபிள் இன்கம், எவ்வளோ இன்கம் நம்மளுக்கு வந்து டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன, எவ்வளோ இன்கம் இஸ் அவைலபிள் அட் ஆர் டிஸ்போசல் ஃபார் த பர்பஸ் ஆஃப் either ஸ்பெண்டிங் ஆர் சேவிங், அதாவது ஸ்பெண்டிங் ஆர் கன்சம்ஷன் அண்ட் சேவிங். ஸோ அதுதான் வந்து டிஸ்போசபிள் இன்கம். அந்த டிஸ்போசபிள் இன்கம் டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணும். டாக்ஸஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா டிஸ்போசபிள் இன்கம் குறையும், டாக்ஸஸ் நம்ம டிக்ரீஸ் பண்ண டிஸ்போசபிள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அக்கார்டிங்லி அது அக்ரிகேட் டிமாண்டையும் எஃபெக்ட் பண்ணும் அண்ட் இன்ஃப்ளேஷனரி டிஃப்ளேஷனரி கேப்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணும். ரிசெஷனரி கண்டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் என்னன்னா, இட்ஸ் ஆல் அபவுட்
recessionary context. So income taxes suppose recession இருக்கு, எக்கனாமிக் ரிசெஷன் இருக்குன்னா இப்போ ஸ்லோ டவுன் ஆகுது. அப்போ எக்கனாமிக் பூஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, டாக்ஸஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் டிஸ்போசபிள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அக்கார்டிங்லி அவைலபிள் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெஃபினெட்லி கன்சம்ஷன் அக்ரிகேட் டிமாண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டேக்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அக்கார்டிங்லி ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் டேக்ஸ் ரிடக்ஷன் வந்துட்டு ரிசெஷனரி கேப் ஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஆல்சோ மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கும். இன்ஃப்ளேஷனரி கான்டெக்ஸ்ட் மல்டிப்ளையர் எஃபெக்ட்னா என்ன, சேஞ்ச் இன் இன்கம் டு சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒரு பர்டிகுலர் பர்சன்ட் சேஞ்ச் பண்ணுறதுனால இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது மல்டிப்ளையர் எஃபெக்ட். இட்ஸ் நாத்திங் பட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இன்கம் எப்படி மல்டிப்ளை ஆகுதுங்கிறது மெஷர் பண்ணுறது மல்டிப்ளையர் எஃபெக்ட். இன்ஃப்ளேஷனரி கான்டெக்ஸ்ட் நியூ டேக்ஸஸ் இன்க்ரீஸ் ரேட்ஸ். ஸோ அதாவது டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், இது வந்து எப்போ ஃபாலோ பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ளேஷனரி டைம் பீரியட்ஸில். ஸோ தட் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் டிஸ்போசபிள் இன்கம் குறையும், அக்கார்டிங்லி பர்ச்சேசிங் பவர் குறையும், அக்ரிகேட் டிமாண்ட் குறையும் அண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலைஸ் ஆகும் டியூரிங் இன்ஃப்ளேஷனரி டைம் பீரியட்ஸ். whereas excessive taxationனால என்ன ஆகலாம், நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டைப்பில் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அதுலேயும் வந்துட்டு somewhat caution is required in raising taxes because increase பண்ணலாம் but not to such an extent that overall investment gets curtailed. So அது ஒரு important point to be noted. Public debt as an instrument of fiscal policy. So taxes எப்படி வந்துட்டு fiscal policy instrument-ஆக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து public debt. ஸோ public debt-ஐ வந்து எப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க fiscal policy instrument-ஆக. public debt-ங்கிறது என்னது, கவர்மெண்ட் borrow பண்ணுற டெட். ஸோ அது இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் த்ரூ ஸ்ட்ராட்டஜிக் borrowing அண்ட் டெட் ரீபேமெண்ட். டைப்ஸ் ஆஃப் டெட். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெட் இருக்கும், ஒன்று இன்டர்னல் டெட், இன்னொன்று எக்ஸ்டர்னல் டெட். இன்டர்னல் டெட்டுங்கிறது டொமஸ்டிக் சோர்சஸ் வித்தின் தி கண்ட்ரி, வித்தின் இந்தியா borrow பண்ணுறது வந்து இன்டர்னல் டெட். ஃபாரின் சோர்சஸ்லேருந்து borrow பண்ணுறது எக்ஸ்டர்னல் டெட். ஃபார்ம்ஸ் ஆஃப் டெட் என்னென்ன ஃபார்ம்ஸ், டைப்ஸ் வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல். என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் டெட், மார்க்கெட் லோன், ஸ்மால் சேவ். மார்க்கெட் லோனுங்கிறது என்னது, மார்க்கெட்டில் வந்துட்டு இஷ்யூ பண்ணுற ட்ரெஷரி பில்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இது எல்லாமே வரும். இப்போ ஃபினான்சிங் கேபிட்டல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக இருக்கலாம், இதில் இது வந்து ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பெண்டிச்சருக்காகவும் இந்த ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். இது கேபிட்டல் ப்ராஜெக்ட்ஸ் அதாவது லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்க்காக இருக்கலாம், ஒரு கேன் ஈவன் பி ஃபார் ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பெண்டிச்சர். ஸ்மால் சேவிங்ஸுங்கிறது என்னது, ஸோ அது நான் நெகோஷியபிள் borrowings லைக் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் NSC. இம்பாக்ட் ஆன் அக்ரிகேட் டிமாண்ட். ஸோ borrowing from the public curtails aggregate demand. ஆப்வியஸாக என்ன ஆகுனா, இப்போ borrowing வந்து பப்ளிக்லேருந்து நிறைய borrow பண்ணும்போது பப்ளிக்கிட்ட அவைலபிளாக இருக்க மணி ரெடியூஸ் ஆகும், அதனால அக்ரிகேட் டிமாண்ட் குறையும். வேற டெட்டை வந்து திருப்பி பப்ளிக் கிட்ட இருந்து borrow பண்ண டெட்டை, இப்போ அவங்களுக்கு ஏதாவது செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணி borrow பண்ணியிருந்தா அந்த டெட்டை அது திருப்பி ரீபே பண்ணும்போது மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், அக்கார்டிங்லி மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், இட் வில் பூஸ்ட் த டிமாண்ட். ஸோ ஓவரால் மணி அவைலபிலிட்டி ஒரு சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டாக்ஸஸும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கும் எப்படி வந்துட்டு டாக்ஸஸும் பப்ளிக் ரேட்டும் எப்படி வந்து ஃபிஸ்கல் பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அபவுட் பட்ஜெட். ஸோ பட்ஜெட்டை வந்து எப்படி ஒரு ஃபிஸ்கல் பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. பட்ஜெட்டுங்கிறது என்னது, சம்திங் பட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ வந்துட்டு மெயின் சோர்ஸ் ஆஃப் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ டாக்ஸஸ், அப்புறம் மற்ற சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதோட ஒரு எஸ்டிமேட் தான் வந்து பட்ஜெட். டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் இருக்குது, ஒன்று வந்து பேலன்ஸ்டு பட்ஜெட். வி ஹவ் பேலன்ஸ் பட்ஜெட், பட்ஜெட் சர்ப்ளஸ் பட்ஜெட் ஆர் டெபிசிட் பட்ஜெட் டெபிசிட். பேலன்ஸ்டு பட்ஜெட்னா என்ன, there's a balance, proper balance between revenue and expenditure. Revenue and expenditure ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பேலன்ஸோட இருந்துச்சுன்னா that is balanced budget. Revenue expenditure ஈக்குவலாக இருந்துச்சுன்னா that's balanced budget. No effect on aggregate demand. ஸோ இதனால் aggregate demand இன்க்ரீஸ் ஆக போகிறது இல்லை, டிக்ரீஸ் ஆக போகிறது இல்லை. aggregate demandங்கிறது என்னது, ஸோ அது மட்டும் aggregate expenditure or aggregate output within the economy. Budget surplus, அதாவது surplus budgetனா என்ன, revenue is more than expenditure. net revenue வந்து expenditure ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா there is a surplus. ஸோ அந்த கேஸில் அக்ரிகேட் டிமாண்ட் ரெடியூஸ் ஆகும் டியூ டு கிரேட்டர் லீக்கேஜஸ் தேன் இன்ஜெக்ஷன்ஸ். அது மணி வந்துட்டு சப்ளை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு பதில் தேர் பி கிரேட்டர் லீக்கேஜஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கிறனால அது அந்த சர்ப்ளஸ் வச்சு ஃபர்தர் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கிறதுனால இங்கே என்ன அக்ரிகேட் டிமாண்ட் ரெடியூஸ் ஆகும். வேறஸ் பட்ஜெட் டெஃபிசிட்னா எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸீட்ஸ் ரெவன்யூ. நெட் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துச்சுன்னா, அதாவது ரெவன்யூ விட எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த பட்ஜெட் டெஃபிசிட். அண்ட் இது என்ன பண்ணணும்னா அக்ரிகேட் டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணும், பிகாஸ் நமக்கு டெஃபிசிட் இருக்கும்போது we have to inject more money into the economy. அப்போ ஆப்வியஸாக அக்ரிகேட் டிமாண்ட் அதனால இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வாட் இம்பாக்ட் இட் ஹேஸ் ஆன் தி நேஷனல் டெட். சர்ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் நேஷனல் டெட் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிடும், வேறஸ் டெஃபிசிட் பிகாஸ் சர்ப்ளஸ் இருந்துச்சுன்னா ரெவன்யூ வந்து எக்ஸ்பெண்டிச்சர் விட ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கேஸில் there is no need for us to borrow money. அப்போது சர்ப்ளஸ் இருந்துச்சுன்னா நேஷனல் டெட்டு வந்து குறையும், அது ரீபேவும் பண்ணிடலாம் கொஞ்சம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 crore வந்துட்டு டெட் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு, நமக்கு சர்ப்ளஸ் இருக்குது இந்த வருஷம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 100 crore is the revenue minus 75 is the expense. So therefore 25 is the surplus over here. Already இருக்குது டெட் இல்லை. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு 10 நம்ம ரீபே பண்ணிட்டோம்னா அப்போ இந்த கேஸில் it will be 90 crore which is our net debt. So net debt வந்து ரெடியூஸ் ஆகும் சர்ப்ளஸ் இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் டெஃபிசிட் இருக்குது. டெஃபிசிட்னா
இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 100 crore மைனஸ் ரெவென்யூ வந்துட்டு 90 crore. அப்போ 10 crore வந்துட்டு நம்மளுக்கு டெஃபிசிட் இருக்குது. அண்ட் முன்னாடியே வந்து நம்மளுக்கு 100 crore வந்துட்டு டெட் இருக்குது. ப்ளஸ் இந்த 10 crore டெஃபிசிட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்வியஸாக we will have to borrow. ஸோ அப்போ நம்மளோட நெட் டெட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே 110 crore ஆகிருக்கும், ரைட். பாலிசி யூஸ். ஸோ பட்ஜெட் கன்சம்ஷன் சேஞ்ச் ஆகும்போது மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணும். மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்னா ஓவரால் எக்கானமியில் நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும் இல்லையா, ஓவரால் எக்கானமி இம்பாக்ட் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ், க்ரோத், இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், அது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும் பட்ஜெட் சேஞ்ச் ஆகும்போது. அண்ட் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் ஃபிஸ்கல் பாலிசி ஃபார் லாங் ரன் எக்கனாமிக் க்ரோத். ஃபிஸ்கல் பாலிசி எப்படி லாங் ரன் எக்கனாமிக் க்ரோத் ஹெல்ப் பண்ணுதுன்னா சஸ்டைனபிள் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் one that is sustainable, one that could be maintained in the long run as a stable economy. So fiscal policy வந்து long term growth க்கு ரொம்ப important because அது aggregate supply and demand influence பண்ணும். So positive supply side effects என்னன்னா, so obviously supply increase ஆகும்போது infra spending increase ஆகும், அதனால private sector grow ஆகும் by providing all the necessary resources. And public goods, அதாவது education, healthcare, research இது எல்லாமே வந்து human capital increase பண்ணும் and growth க்கு supportive-ஆ இருக்கும். Tax policy. ஸோ ஒரு வெல் டிசைன் டேக்ஸ் பாலிசி வந்துட்டு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணும். அட் த சேம் டைம் எக்கனாமிக் க்ரோத் பூஸ்ட் ஆகும். ஸோ அதாவது ஃபிஸ்கல் பாலிசி எப்படி லாங் ரன் எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒன்று வந்து சப்ளை சைடில் இன்ஃப்ரா வந்து டெவலப் ஆகுது, பப்ளிக் கூட்ஸ் எல்லாமே வந்துட்டு பெட்டர் வந்து ப்ரொவைட் பண்ண முடியுது, க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுது. டேக்ஸ் பாலிசி பொறுத்த வரைக்கும் வந்து கரெக்டாக வந்து டிசைன் பண்ணால் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணும். அட் த சேம் டைம் எக்கனாமிக் க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணும். நெகட்டிவ் இம்பாக்ட் என்னன்னா, இப்போ ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ் இருக்குது, பட் அட் த சேம் டைம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டாங்கன்னா அது வந்து கொஞ்சம் காஷனரியாக இருக்கணும், காஷனோட இருக்கணும். பிகாஸ் அதனால இன்வெஸ்ட்மெண்ட் இன்னோவேஷன் எல்லாத்தையும் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணால் they have to balance out between fairness and equity, that is equity and also efficiency. So efficiency improve பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர அதை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி வந்துட்டு அந்தளவுக்கு ஜாஸ்தியாக டேக்ஸ் இம்போஸ் பண்ணக்கூடாது. பாலிசி ஃபார் மார்க்கெட் ஃபெயிலியர்ஸ். ஸோ ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்க, through two instruments of fiscal policy, that is tax and spending policy issues, they can correct externalities. For example, environmental taxes, subsidies for all. இப்போ வந்துட்டு இப்போ என்வரன்மெண்டல் டேக்ஸ் அதை இம்போஸ் பண்ணாங்கன்னா பொல்யூஷனில் கண்ட்ரோல் பண்ணலாம். இதே ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா, இப்போ ஃபேக்ட்ரியில் பொல்யூஷன் குறைஞ்சதுன்னா வந்துட்டு அவங்களுக்கு அந்த கிரெடிட் ஸ்கீம்ஸ் எல்லாம் தரனால ஆப்வியஸாக அது வந்துட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுல. ஃபிஸ்கல் பாலிசி ஃபார் ரிடக்ஷன் இன் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த். ஸோ இன்கம் அண்ட் வெல்த் இன்இக்வலாக இருக்கும், அதை வந்து ஈக்குவட்டபிளாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கிறதுக்காக வாட் ஆல் ஃபிஸ்கல் பாலிசி மெஷர்ஸ் கவர்மெண்ட் இஸ் டேக்கிங். ஸோ இன்இக்வாலிட்டி அட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபிஸ்கல் பாலிசி ஒரு க்ரூஷியலான டூல். ஸோ தட் சோஷியல் ஜஸ்டிஸ் அச்சீவ் பண்ண முடியும், அட் த சேம் டைம் ஃபேர்னஸ் அண்ட் எக்விட்டி என்ஷோர் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தா, தட் இஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த் டு என்ஷோர் ஃபேர்னஸ் அண்ட் எக்விட்டி. அதுக்கு தான் ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ தட் யாரெல்லாம் ஜாஸ்தி ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க ஜாஸ்தி டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து பப்ளிக் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் டிஃபரன்ஷியல் இன்டைரக்ட் டேக்ஸஸ். அண்ட் டிஃபரன்ஷியல் இன்டைரக்ட் டேக்ஸ்னால் ஒரே மாதிரி இன்டிஃபரன்ஷியலாக வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் இம்போஸ் பண்ணாமல் லக்ஸரி குட்ஸ்க்கு ஜாஸ்தி டேக்ஸும் நெசசிட்டிஸ்க்கு கம்மி இன்டைரக்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டியும் இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் லக்ஸரி குட்ஸில் அவங்க ஜாஸ்தி டேக்ஸ் பே பண்ணுறது வந்து கவர்மெண்ட் இந்த மாதிரி வெல்ஃபேர் மெஷர்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஒரு சில வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, லைக் பாவர்ட்டி அலிவேஷன், ஃப்ரீ ஆஃப் சப்சிடைஸ் ஹெல்த் கேர், எஜுகேஷன், ஹவுசிங். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் ஃபார் டிஸ்அட்வான்டேஜ் ஏரியாஸ், எக்ஸாம்பிள் ரூரல் ரோட்ஸ், வாட்டர் சப்ளை. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டும் வந்துட்டு நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்லி கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்துட்டு இன்கம் அண்ட் வெல்த்தில் வந்து இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ண முடியும், அதுக்கு ஃபிஸ்கல் பாலிசி கொண்டு வர முடியும். அண்ட் ஆல்சோ சோஷியல் செக்யூரிட்டி ப்ரோக்ராம்ஸ் லைக் ஓல்டேஜ் பென்ஷன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எதுக்குன்னா எல்லாருக்குமே ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், எல்லாருக்குமே பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அமெனிட்டிஸ்க்கு ஆக்சஸ் கிடைக்கணுங்கிறக்காக தான் இந்த மாதிரி எல்லா ஸ்கீம்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ்னால என்னென்ன ரிஸ்க்கு, ஹை மார்ஜினல் டேக்ஸ்னால என்ன ஆகும், ஒர்க்கு இன்னோவேஷன் அதெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா ஜெனரலி இட் ஹேஸ் டு பேலன்ஸ் அவுட் எக்விட்டி அண்ட் எஃபிஷியன்சி, ஃபேர்னஸ் அண்ட் எக்விட்டி அண்ட் எஃபிஷியன்சி. எக்ஸசிவ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணனால என்ன ஆகும்னா ஒர்க் பண்ணி சேவ் பண்ணுவோம், இல்லை வந்து இன்னோவேஷன் புதுசாக இன்னோவேட்டிவாக வந்து கண்டுபிடிக்கணும், அதுக்கு வந்து அதை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு ஜாஸ்தியாக டேக்ஸ் இம்போஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இன்னோவேட்டிவாக வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை மற்றவங்களெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அகைன் ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ் இம்போஸ் பண்ணலாம் டு என்ஷோர் ரீடிஸ்ட்ரிபியூஷன், பட் த சேம் டைம் தே ஹேவ் டு balance that out with efficiency. And they should not increase it in such a way that it's discouraging people to work and save, to innovate, to become efficient. Limitations of fiscal policy. So fiscal policy நால என்னென்ன drawback or limitations அப்படின்னா ஒன்று வந்து டைம் லேக்.
ஸோ டெஃபினட்டாக ஃபிஸ்கல் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய டைம் லேக் இருக்கும், ரெகக்னிஷன் லேக் இருக்குது, டெசிஷன் லேக், இம்ப்ளிமெண்டேஷன் லேக் இம்பாக்ட். ரெகக்னிஷன் லேக், ரெகக்னிஷனாக ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு ரெகக்னைஸ் பண்ணுறதுலேயே வந்து டைம் லேக் இருக்குது டேட்டா லிமிடேஷன்ஸ்னால. அதே மாதிரி டெசிஷன் லேக். ஸோ டெசிஷன் லேக் என்னென்னா இப்போது ஒரு நிறைய பாலிசி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து டேக்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு மேபி கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வச்சு ரெகுலேட் பண்ணலாம். பட் என்ன வந்து பெஸ்ட்டாக ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் அந்த பாலிசி ஆல்டர்னேட்டிவ், அதை சூஸ் பண்ணுறதுக்கு, அதை டிசைட் பண்ணுறதுக்கு லேக் ஆகும், டைம் லேக் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ரெகனைஸ் பண்ணுறதுக்கு, டிசைட் பண்ணுறதுக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. சரி ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பட் நிறைய பியூரோக்ராட்டிக் டிலேஸ், இன்னும் கவர்மெண்ட் சைடில் நிறைய ஸ்லோ ஆகிட்டு, ப்ராசஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகி மெதுவாக வந்துட்டு அந்த ஒரு லேக் இருக்கலாம். அந்த டிசைட் பண்ணுறதுக்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் நடுவில் லேக் இருக்கலாம். இந்த enacting and executing policies, impact lag. ஸோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமே அதோட இம்பாக்ட் ஆஃப் அவுட்கம் நம்மளுக்கு தெரிய வர்றதுக்கான அது ரிஃப்ளெக்ட் ஆகணும், அவுட்புட் ஆர் அவுட்கம். ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான டைம் அகைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம், அது அந்த லேக்கும் இருக்கலாம். இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் இம்பாக்ட் இருக்கும் டைமிங். ஸோ என்னென்ன லேக் பார்த்தா ரெகக்னிஷன், டெசிஷன், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் இம்பாக்ட். டைமிங் இஷ்யூஸ். ஸோ ஃபிஸ்கல் பாலிசிஸ் என்னென்னா கரெக்ட் டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். சம்டைம்ஸ் ராங் டைமில் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பான்ஷனரி பாலிசி, ரெக்கவரி டைமில் என்ன பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்? ரெக்கவரி டைமில் கிடையாது, பட் ஆக்சுவலி எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கும்போது டீஃப்ளேஷனரி டைம்லேயே வந்துட்டு எக்ஸ்பான்ஷனரி பாலிசி கொண்டு வரணும். பட் சம்டைம்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்க டைமில் தான் எக்ஸ்பான்ஷனரி பாலிசி கொண்டு வருவாங்க. ஆல்ரெடி இட் வுட் ஹவ் பீன் டைம், லேட்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பெருசாக எந்த பெனிஃபிட்ஸுமே இல்லை. அதனால சுச்சுவேஷன் இன்னுமே வந்து worsen ஆகும். ரிஜிடிட்டி இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். ஸோ ரிஜிடிட்டி இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்னா இப்போ ப்ராப்பராக வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அகைன் வந்து அந்த அலோகேட் பண்ணதை வந்து ரெடியூஸ் ஆர் ரீஅலோகேட் பண்ணுறதுங்கிறது டிஃபிகல்ட் ஆகிடும். எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ், சோஷியல் செக்யூரிட்டி, மற்ற கேபிட்டல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி ரீஅலோகேட் பண்ணுறதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். அண்ட் பப்ளிக் ஒர்க்ஸில் இன்ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ஹைவே ப்ராஜெக்ட், டேம் ப்ராஜெக்ட். ஸோ இதுக்கெல்லாம் லாங் ஜெஸ்டேஷன் பீரியட். ஜெஸ்டேஷன் பீரியட்னா என்ன? ஜெஸ்டேஷன் பீரியட்னா இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அண்ட் அதுலேருந்து கட்டக்கூடிய ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த டைம் கேப் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த டைம் கேப் அது ஜெஸ்டேஷன் பீரியட். ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஜெஸ்டேஷன் பீரியட் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கே 3-4 இயர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் தென் ஃபைனலி வந்துட்டு அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஜாஸ்தி ஜெஸ்டேஷன் பீரியட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அதை வந்து குயிக்காக நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இந்த ஃபிஸ்கல் பாலிசி வச்சு. அண்ட் டிஸ்இன்சென்டிவ்ஸ் டு ஒர்க்கர் இன்வெஸ்ட். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வந்து ஜாஸ்தி டேக்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க, ஜாஸ்தி இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்க மேலே. அதனால என்ன ஆகுதுன்னா பீப்புளோட மோட்டிவேஷன், ஒர்க் பண்ணணும், சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மோட்டிவேஷன் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அண்ட் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் ஃப்ரம் டெபிசிட் ஃபைனான்சிங். ஸோ அண்டர் டெவலப் கண்ட்ரீஸில் இன்க்ரீஸ் மணி சப்ளைலேருந்து வர டிமாண்ட் வந்து சஃபிஷியன்ட், அதாவது என்னென்னா இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் ஃப்ரம் டெபிசிட் ஃபைனான்சிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன அபவுட் பப்ளிக் டெட் பர்டன். ஸோ இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் ஃப்ரம் டெபிசிட் ஃபைனான்சிங். ஸோ அண்டர் டெவலப்ட் எக்கானமிக்ஸில் இன்க்ரீஸ்டு மணி சப்ளை தான். ஸோ இன்க்ரீஸ் மணி சப்ளை இருக்கும், தட் மே நாட் பி மெட் பை சஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன். ஸோ அதனால இன்ஃப்ளேஷன் ஆகலாம். அதாவது மணி சப்ளை ஜாஸ்தியாக இருக்கும், பட் சஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன் இருக்காது. ஸோ அந்த கேஸில் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் ப்ரைஸஸ் எல்லாமே ரைஸ் ஆகிடும். பிகாஸ் டிமாண்ட் இஸ் மோர் தென் சப்ளை இன் திஸ் கேஸ். டிமாண்ட் இஸ் மோர் தென் சப்ளை. மணி சப்ளை இருக்குது, ஸோ டிமாண்ட் இருக்குது. ஆனால் வந்து சப்ளை அந்த அளவுக்கு இல்லை. ஸோ டிமாண்ட் வந்து சப்ளை விட்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது டெஃபினெட்லி என்ன ஆகும், ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த டிமாண்டை கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபர்டைல் பண்ணுறாங்க. ஸோ தென் அதனால இன்ஃப்ளேஷனரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம். அண்ட் பப்ளிக் டெட் பர்டன். ஸோ கண்டினியூஸாக போரோ பண்ணிகிட்டே இருக்காங்க நான் கவர்மெண்ட்டை. ஸோ இந்த மெஷர்ஸ், ஃபிஸ்கல் பாலிசி மெஷர்ஸ்க்காக போரோ பண்ணுறாங்கன்னா அது வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு பர்டன் ஆகலாம். அண்ட் எக்ஸ்டர்னல் டெட் சர்வீசிங்கும் ஒரு மேஜர் இஷ்யூ. இப்போ இந்தியா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ இங்கே எக்ஸ்டர்னல் டெட் சர்வீசிங், அதாவது எக்ஸ்டர்னல் டெட் வாங்குறதும் ஒரு ப்ராப்ளம். பிகாஸ் ஐ ஹவ் டு மீட் தட் டெட். ஸோ அது ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்ஸ். ஸோ கவர்மெண்ட் பாரோவிங் கம்ப்ளீட்ஸ் வித் ப்ரைவேட் செக்டர். ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்சம்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு போரோ பண்ணுறாங்க, பப்ளிக் ஜாஸ்தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் கன்சம்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்வியஸாக ரெடியூஸ் ஆகும். ப்ரைவேட் செக்டர் வந்துட்டு பூஸ்ட் இருக்காது, அந்த அளவுக்கு வந்து க்ரோத் இருக்காது. அதனால ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்சம்ஷன் வில் கம் டவுன். க்ரௌடிங் அவுட். க்ரௌடிங் அவுட்னா என்ன? க்ரௌடிங் அவுட்னா இட்ஸ் நத்திங் பட் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்னால ப்ரைவேட் செக்டர், கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதனால இன்க்ரீஸ் ஆகும். அதனால ப்ரைவேட் செக்டரோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்சம்ஷனை ஓரம் கட்டிட்டாங்கன்னா, அவங்களுக்கு க்ரௌட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அது அந்த ஒரு சுச்சுவேஷனாக நம்ம க்ரௌடிங் அவுட்னு சொல்கிறோம். ஸோ மெக்கானிசம் என்னென்னங்க, கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ டெபிசிட் இருக்குன்னா, அதாவது அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அவங்க போரோ பண்ணணும். போரோ பண்ணாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ்க்கான லோனுக்கான ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் வந்துட்டு அவ்வளோ ஆப்டிமலாக இருக்காது. அண்ட் ப்ரைவேட் செக்டர் சைடில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லோன் வந்துட்டு பூஸ்ட் ஆகாது. அது கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கில் வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்.
ஸோ இதனால என்ன ஆகும்னா எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசியோட எஃபெக்டிவ்னஸ் ரெடியூஸ் ஆகும். அவங்க என்ன அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அது நடக்காது. அண்ட் அட் த சேம் டைம் லாங் டேர்ம் எக்கனாமிக் க்ரோத்தை வந்துட்டு இது சப்போர்ட் பண்ணாது. எக்ஸப்ஷன்னா இப்போ ரொம்ப 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 ரிசெஷனரி டைம் பீரியடாக இருக்கும். அப்போ ப்ரைவேட் செக்டர் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த டைமில் கவர்மெண்ட் வந்து இன்டர்வியூன் பண்ணி பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. அப்போ அந்த மாதிரி இதில் க்ரௌடிங் அவுட்டுங்கிறது மினிமலாக தான் இருக்கும். பிகாஸ் எப்படியா இருந்தாலும் ப்ரைவேட் செக்டர் வந்துட்டு அங்கே எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகி இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது தப்பே கிடையாது, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது. பட் அகைன் மற்ற சிச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டரை வந்துட்டு தள்ளிட்டு அவங்க இதெல்லாம் பண்ணும்போது தேர் ஹேப்பன்ஸ் டு பி அ சிச்சுவேஷன் ஆஃப் க்ரௌடிங் அவுட். கன்க்ளூஷன் என்ன, ஃபிஸ்கல் பாலிசி எதனால இம்பார்ட்டன்ட்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ரிசெஷன் அண்ட் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் எக்கனாமியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி டைம் பீரியடில் எக்கனாமியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. ரிசெஷனரி பீரியடில் எக்கனாமிக் ஸ்லோடானாக இருக்கும். ஸோ அந்த கேஸில் அக்ரிகேட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவுட்புட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் தே வில் ஹேவ் டு ஃபாலோ எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி வித்வுட் ரைசிங் ப்ரைசஸ். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தட் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன் வித் நோ ரைஸ் இன் அவுட்புட். ஸோ எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசியில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பூஸ்ட் ஆகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் லாங் டேர்ம் கோல்ஸ் ஃபிஸ்கல் பாலிசி எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா எக்கனாமிக் க்ரோத் ப்ரொமோட் பண்ணுறது அண்ட் த சேம் டைம் இன்கம் ஈக்குவாலிட்டி என்ஷோர் பண்ணுறது. ஸோ ப்ராப்பராக டிசைன் பண்ணி கரெக்ட் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இன்கம் இன்இக்வாலிட்டி அண்ட் லாங் டேர்ம் எக்கனாமிக் க்ரோத்துக்கும் ஃபிஸ்கல் பாலிசி சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.